ஒரு சிம் வாங்கினா ஒரு சிம் ஃப்ரீ. நைட்டு வந்து ஃப்ரீ, அதாவது ஏர்செல் டு ஏர்செல் ஃப்ரீ, ஏர்டெல் டு ஏர்டெல் ஃப்ரீ, ரிலையன்ஸ் டு ரிலையன்ஸ் ஃப்ரீ. ஒரு சிம் வாங்கினா ஒரு சிம் ஃப்ரீ. 6 மாதத்துக்கு இலவசம் பேசிக்கலாம், டாக் டைம் ஃப்ரீ. இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்கள் மக்களுக்கு கிடச்சிது. மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. இதில் வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறதுல வந்து ரிலையன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. டாடாவுக்கு இது என்ன காரணம்னு தெரியாமல் என்னடா முதலுக்கே மோசமாக போயிடும்னு அவங்க வீட்டிலேருந்தே ஒதுங்கிட்டாங்க. இன்னமும் ஆஃபர்களை கொடுத்து இந்த ரிலையன்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக காலி பண்ணாங்க. கடைசியாக மிச்சமானது வந்து ஏர்செல்லு, ஏர்டெல்லு, ரிலையன்ஸ் தான். கடைசி ரிலையன்ஸையும் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க பண்ணிவிட்டு இப்போ பேரை ஜியோன்னு மாற்றிக்கிட்டு இப்போ 2 திமிங்கலம் தான் இருக்குது. அந்த ஏர்செல்லுங்கிறவரையும் ஏதோ சொல்லி தமிழ்காரரு அவர் வந்து நிறைய இது கொடுக்காங்க, போட்டியாக கூடாதுன்னு சொல்லி வெறியேற்றிட்டு இப்போ இவங்க வச்சு தான் சட்டமாகி போச்சு. அந்த ஆஃபர் காலமெல்லாம் மலையேறி போச்சு. என்னமோ